நீங்கள் ஒரு ஃபைட்டிங் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு இந்த யூஎஃப்சிங்கிற பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். யுனைடெட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் டோர்னமெண்ட் இல்லை சாம்பியன்ஷிப் சொல்லலாம். இப்போ முந்தி WWE இருக்குது, பட் அது ஒரிஜினல் கிடையாது. இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு ரெஸ்லிங் நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வேர்ல்டு வைடில் நடத்துவாங்க. வேர்ல்டு வைடு இருக்கிற ஆத்லீட்ஸை வச்சு நடத்துவாங்க. அதே மாதிரி தான் இந்த யூஎஃப்சியும். பட் இதில் வந்து மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, அவங்க என்னன்னாலும் பயன்படுத்தலாம் ஒரு ஆக்டவுன் கேஜுக்குள்ளே. தட் இஸ் பாக்ஸிங், அப்புறம் கிக் பாக்ஸிங், அப்புறம் மோத்தை, அப்புறம் பிரேசிலியன் ஜிஜிட்ஸு, அப்புறம் வந்து கிராமாகா. இது மாதிரி கிட்டத்தட்ட வெரைட்டி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸை அவங்க ஒரே டயத்தில் பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் சோக் பண்ணலாம், லாக் போடலாம், சப்மிஷன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு இந்த ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸே கிடையாதுங்க. இங்கே ரூல்ஸே வேறன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு 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 ஆத்லீட்டை வந்து அவங்க கீழே தள்ளி, அப்போனண்ட்டு கீழே தள்ளி அவங்க டேக் டவுன் பண்ணுறவங்க கீழே கூட அடிக்கலாம். ஏன்னா பாக்ஸிங்ஸில் வந்து 1 நாக் டவுன் ஆனால் ஜஸ்ட் நம்ம அவ்வளோதான், அவர் கீழே விழுந்தாலே நம்ம ரெஃப்ரி கவுண்ட் போயிடாது. பட் இங்கே அப்படி இல்லைங்க. ரெஃப்ரியாக நிப்பாட்டுற வரைக்கும் இந்த மேட்ச் தொடர்ந்துகிட்டே இருக்கும். 5 ரவுண்ட்ஸ், 3 ரவுண்ட்ஸ் 5 மினிட்ஸில் டிவிஷன்ஸ் ஏற்ற மாதிரி மாறும். பட் திஸ் அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்பை நடத்துகிற யூஎஃப்சியோட கரண்ட் சிஇஓவாக இருக்க, இல்லை ஃபேமஸாக இருக்க சிஇஓ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், டானா ஒயிட். இதை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறேன். இவர் வந்து ஆரம்பத்தில் இவரும் வந்து ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டாக இருந்தவர் தான். நாளடைவில் இந்த யூஎஃப்சியோட சிஇஓ ஆகி, பட் இப்போது வந்து அவர் ஒரு லிவிங்காக யூஎஃப்சி தான் அவரோட மெயின் கரியர் மாதிரி இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்பை நடத்திட்டு இருக்காரு. இவரோட சேலரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்டானிஷ் ஃபிகராக இருக்கும். நியர்லி $70 மில்லியன் மேலே சம்பாதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. யூஎஃப்சியில் கானர் மெக்ரேகர் மேட்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து UFC 300 இருக்கட்டும், அப்புறம் நிறைய இந்த என்ன சொல்கிறது ஃபேமஸ் ஃபைட்ஸு, அப்புறம் இங்கானோட மேட்ச், இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபைட்ஸ்லாம் நடத்துகிற யூஎஃப்சியோட ஹெட் டானா ஒயிட். ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக சொன்னேன் கைஸ். See you.